ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்த வடை. அதுக்கு நான் 1 டம்ளர் உளுந்தை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகாய் தட்டி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வடையாக தட்டி விட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு வடை தட்டுறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். நான் 5 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ நல்லா கொஞ்சம் வருது. உளுந்த வடைக்கு கோகோனட் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி திருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் பாதி பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா இதான் சிம்பிளான முறையில் தேங்காய் சட்னி. வடையும் தேங்காய் சட்னியும் ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.